எக் போர்த்தா செய்யலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2-3 காஞ்ச மிளகாயை போட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி வறுக்கணும். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அந்த காஞ்ச மிளகாயை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடணும். எல்லாத்தையும் மாற்றினதுக்கப்புறம் திரும்ப செகண்ட் இன்க்ரீடியண்ட்டாக பூண்டு போட்டு நல்லா திருப்பி திருப்பி வறுக்கணும். அதுவுமே நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடணும். அடுத்து தேர்ட் இன்க்ரீடியண்ட்டான வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு அதை போட்டு நல்லா வதக்கி அதோட பச்சை வாசனை போய் கொஞ்சம் முருகலாக வர ஸ்டேஜில் அதை எடுத்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதையும் லேசாக அந்த சூட்டோட வறுத்து எடுத்துக்கணும். இதுதான் நம்மளோட ஃபைனல் இன்க்ரீடியன்ட்ஸ். எக்கை பாயில் பண்ணி 3 எக் வச்சுருக்கேன். வறுத்த எல்லாத்தையுமே எடுத்து பாத்திரத்தில் வச்சுருக்கேன். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பிசைஞ்சிட்டு ஒவ்வொன்றா நம்ம கூட சேர்த்து பிசைய போகிறோம். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாயை உதுத்து விட்டுடுறேன். நீட்டமாக இருந்ததுன்னா அது நமக்கு டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உதுத்துட்டு பூண்டை நல்லா ஸ்மாஷ் பண்ண மாதிரி பிசைஞ்சிட்டு அதையும் காஞ்ச மிளகா கூட சேர்த்து நல்லா பிசையணும். அதுக்கப்புறம் தேர்ட் இன்க்ரீடியண்ட்டான வெங்காயத்தையும் அது கூட சேர்த்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுடணும். எல்லாத்தையும் பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முட்டையை அது கூட உடச்சி சேர்க்கணும். ஒவ்வொரு முட்டையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா தான் எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அது குட்டி குட்டியாக எல்லாத்தையும் நல்லா நசுக்கி மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துடணும். எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரே பக்கமாக இல்லாத மாதிரி பார்த்து பிசைஞ்சு எடுத்துடணும். ஃபைனலாக தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை பிசைஞ்சு ஒரு உருண்டையாக எடுத்துட்டோன்னா நம்மளோட எக் போர்த்தா ரெடி. ஒரு பிடி சாதத்தை எடுத்து அந்த தட்டில் எல்லா மசாலாவும் ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு ஒரு உருண்டையாக எடுத்து அதை ஒரு வாய் வச்சா அம்பட்டு ருசியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.